இந்த எஸ்ஏஆர் சட்டம் என்பது மக்களை குழப்புவதற்கு இந்த திருத்த சட்டம் கொண்டு வரும்போது தேர்தலுக்கு ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷம் டைம் இருந்ததுனாக்கா இப்போ என்னோட ஓட்டு எல்லா ஓட்டையும் 100% கேன்சல் பண்ணிட்டு இப்போ இந்த எஸ்ஏஆர் ஃபார்மை கொண்டு வந்து ஃபில்அப் பண்ணி கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் ஏற்றுக்கல. தேர்தல் ஆணையம் கார்பரேஷன் அதிகாரிகளை வச்சு ஒரு மாதத்தில் செய்து முடிக்க முடியாது. அது போக இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக ஒவ்வொரு வார்டுலையும் ஒரு பாகத்திலையும் அவங்களுடைய நிர்வாகிகள் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த விண்ணப்பத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எங்களுடைய ஓட்டு தமிழக வெற்றி கழகத்தோட ஓட்டு தளபதியோட ஓட்டு எதுன்றது ஓரளவுக்கு பார்க்கும்போது தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸு, யங்ஸ்டர்ஸு, 18 வயது பூர்த்தி செய்த முதல் முறை வாக்காளர்கள், ஒரு 35-40 வயசு வரைக்கும் படித்த பெண்கள், அது மாதிரி ஒரு நல்ல மெச்சூரிட்டியான இன்றைக்கி நாட்டுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுவாங்கன்றது திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ அவங்க வந்து எங்களுடைய வாக்குகளை வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறதுக்கான அபாயம் கண்டிப்பாக இருக்குது. எஸ்ஏஆர் திமுக எதிர்க்கிறதுக்கும் தமிழக வெற்றி கழகம் எதிர்க்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சார். திமுக எதிர்க்கிறது வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று போட்டாங்க. அவங்க ஒரு டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சு நடத்தி முடிச்சிட்டாங்க. பட் தமிழக வெற்றி கழகம் அப்படி கிடையாது. நாங்கள் உண்மையாக எதிர்க்கிறோம். எங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் டீலிங்லாம் கிடையாதுங்க. பிள்ளைக்காகவோ மறும் பிள்ளைக்காகவோ போயிட்டு மத்தியில் போய் டெல்லியில் போய் யார் காலையும் விழணுன்ற அவசியம் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடையாது. அதுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக வேணால் அதுக்கான அவசியம் இருக்கலாம். அதனால் வெளியில் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு அண்டர் கிரவுண்டு டீலிங்கு டெல்லியில் போய் காலில் விழுந்துடுறாங்க. பாரதிய ஜனதா எந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாலும் இங்கே இருக்கிற எம்பிஸ் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனால் இங்கே அப்பாவி சிறுபான்மையினரோட வாக்குகளை கொள்ள அடிக்கிறதுக்காக திருடுறதுக்காக நாங்கள் பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறது திமுக. பட் தமிழக வெற்றி கழகம் பிறப்பிற்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்போர்க்கும் எல்லா உயிர்க்கும்ன்ற அடிப்படை நாதத்திலேருந்து உருவான கட்சிங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் கொள்கை எதிரியாக பார்க்குறோம். பாரதிய ஜனதா கட்சி மனித இனத்துக்கே எதிரான கட்சி. மக்களை வந்து துண்டாடி மதத்தின் பேரில் இனத்தின் பேரில் ஓகேங்களா ஒரு நாட்டே குட்டி சேவராக்கி எந்த ஒரு பஞ்சமாக பாதகத்தையும் செய்யக்கூடிய ஒரு கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்னா அது பாரதிய ஜனதா கட்சி. அந்த கட்சியை எங்களோட கொள்கை எதிரியாக சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்தில் 2 சித்தாந்தம் தான். ஒன்று நீங்களும் நானும் சமம்ன்றது, அதுதான் பிறப்பிற்கும் எல்லாருக்கும் எங்களோட சித்தாந்தம். பிறப்பில் உன்னை விட நான் பெரியவன், பிறப்பில் ஏற்றத்தாழ்வு இருக்குதுன்றது பாரதிய ஜனதாவுடைய கொள்கை அடிப்படையில் பேசிக்கலே நாங்கள் தான் முதல் எதிரி பிஜேபிக்கு. பிஜேபியை எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு காரணத்தை காமிச்சோம் தமிழ்நாட்டுக்குள்ளே வேறு உணவு விடக்கூடாதுன்றதுல தமிழக வெற்றி கழகம் தீர்க்கமாக இருக்கிறோம். அதில் ரொம்ப கொள்கை பிடிப்போடு இருக்கிறோம். நாங்கள் பெரியார், அம்பேத்கர், காமராஜர், அஞ்சலை அம்மாள், வேலுநாச்சியார் 5 கொள்கை தலைவர்களை உண்மையாக ஃபோட்டோ போடுறதுக்காக கிடையாது. உண்மையிலே அவங்களோட கொள்கை என்ன சித்தாந்தம் என்ன அப்படி பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சி எந்த ஒரு வகையிலும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஊடுருவாமல் இருக்கிறதுக்கு முதல் தடையாக தமிழக வெற்றி கழகம் வெற்றி தலைவர் தளபதி அவர்களும் நாங்கள் நிற்போம். தோழர்களான எங்களோட உயிர் தோழர்களான சிறுபான்மையினர் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் எங்களை தாண்டி தான் அவங்ககிட்ட வர மாதிரி அவங்களுக்கு ஒரு அரணா தமிழக வெற்றி கழகம் எப்பயுமே நிற்கும். இந்த பாரதிய ஜனதா கூட வெளியில் வந்து நாங்கள் அகைன்ஸு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கு இதெல்லாம் போட வேண்டிய அவசியம் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடையவே கிடையாது.